கேரளாவில் வெள்ளத்தால் தண்ணீரிலும் கண்ணீரிலும் தவிக்கும் கேரள மக்களுக்கு மதிமுக சார்பில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களும் 10 லட்சம் ரூபாய் காசோலையையும் மதிமுக தலைவர் வைகோ தலைமையில் நெல்லையிலிருந்து கேரளாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. வெள்ளத்தால் கேரளமே தண்ணீரிலும் கண்ணீரிலும் தத்தளிப்பதால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மனிதநேயத்துடன் மனிதாபிமானத்துடன் ஒரு சகோதர மாநிலத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இப்படி துன்பத்திருக்கிறார்கள் என்பதால் நாங்கள் வெள்ள நிவாரணப் பொருட்கள் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள், அரிசி, மருந்து பொருட்கள், உடைகள், வேஷ்டி, அதே போல பெண்களுக்கு தேவையான உடைகள் மற்றும் வீடுகளிலே பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் 10 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாவற்றையும் சேகரித்துக் கொண்டு நிதியாக 10 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் அமெரிக்கா சென்று விட்டதால் எதிர்க்கட்சி தலைவர் என்னுடைய இனிய நண்பர் ரமேஷ் சென்னிதலா அவர்கள் மூலம் அந்த நிதியை கொடுத்த முதலமைச்சரிடம் நிதியிலே சீஃப் மினிஸ்டர் டிஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஃபண்ட் என்று போடப்பட்டுள்ள அந்த காசோலை கொடுத்துவிட்டு இந்த பொருட்களை அங்கிருந்து ஆலப்புழை, வயநாடு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களுக்கு சென்று நேரடியாக அவர்களுக்கு கொடுப்பதென்று முடிவெடுத்து மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.